And welcome back to learning journey. Had your breakfast? By the way, நான் வந்துட்டு இன்னைக்கு தோசைக்கு நேற்று ராத்திரி நான் வச்ச பாவக்காய் புளிக்குழம்பு. இது வந்து 10 நிமிஷம் தான். என்னாச்சு தெரியுமா? தெரியுமாங்க, சாரி தெரியுமா அப்படின்ட்டு தெரியுமாங்க என்னென்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரரு ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் வந்துட்டு அந்த 8:30 மணி வரைக்கும் பார்ப்பேன், பார்ப்பேன் சீரியலு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு 8:30 அப்படியே ஸ்போர்ட்ஸ் போட்டுருவார். ஸ்போர்ட்ஸு பார்த்துட்ருப்பார். உடனே நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, காலேஜ் சாதம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காலேஜோட கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா, கூட்டு ஒரு அப்பளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கொஞ்சோண்டு ரசம் கொஞ்சோண்டு சாம்பார், சரி சாதம் இருந்தது, ஏதாவது ஒன்று பண்ணினா தான் நம்ம வந்து சாப்பாடு செல்லுபடி ஆகுன்ட்டு இது நான் பண்ண 10 நிமிஷம். என்கிட்ட 2 பாவக்காய் இருந்ததா, அந்த பாவக்காய் பிட்டில் கூட பண்ணேன் இல்லையா போன வாரம், அதோட வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ரொம்ப சிம்பிள். வடை சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிங்க, அதுக்கப்புறம் கடுகு. இதில் என்ன ஒரு காமெடினா, நான் ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சம் வச்சுருந்தேன். வதக்கி தக்காளி வெங்காயம் வதக்கி அதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அதான் எப்படிமா பண்ணேன்னு சொன்னேன்னு சொல்லி முந்தின இந்த இதில் போட்டிருந்தேன் இல்லையா, ஷார்ட்ஸ் வீடியோ இல்லையா. அப்போ வந்துட்டு அதோட கொஞ்சம் இருந்தது. உடனே டக்குன்னு என்ன பண்ணேன், எண்ணெய் ஊற்றி, வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அந்த தக்காளி வெங்காயம் வதக்கல் சட்னியாக இருந்தது, வதக்கலாக ஆயிடுச்சு. வதக்கின பிறகு அதோட 2 பாவக்காய் குட்டியாக இருந்தது, அதை நல்லா வட்டமாக நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் உப்பு தான் போட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு பொடி, சாம்பார் பொடிம்பாங்களே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளியை முதல்ல கரைச்சி வச்சிடலாம். ஒரு இதெல்லாம் பண்ணுவேன் சைடில். புளியை நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த குழம்பு பொடி போட்டிருப்போம். ஸோ எண்ணெய் வைக்கணும், கடுகு போடணும். நம்ம தக்காளி வெங்காயம் தனித்தனியாக வதக்கலாம், ஆனால் அதை விட நான் கொஞ்சம் டக்குன்னு பண்ணணுங்கிறதுனால தக்காளி வெங்காயம் வதக்கல் வச்சுருந்தேன். காலையில் பண்ண சட்னியோடது இருக்குது, அதை டக்குன்னு போட்டேன். அது தக்காளி வெங்காயம் தானே. அப்புறம் அதுக்கு மேலே இந்த பாவக்காயை வதக்கினேன். அப்புறம் குழம்பு பொடி போட்டேன், அதாவது சாம்பார் பொடி. அப்புறம் கெட்டியாக புளி கரைச்சி ஊற்றினேன். உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணேன். 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம்னா 5 நிமிஷத்துக்குள்ள ஆகும். இதுதான் செம்மைய டேஸ்ட்டாக இருக்குது. பாவக்காய் ரொம்ப உடம்புக்கும் நல்லது, அதனால் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது.